இந்த சாப்டரில் query டிசைனை பற்றி பார்க்கலாம். இது நீங்கள் கிரியேட் பண்ண டேட்டாபேஸில் உள்ள டேட்டாஸ் எல்லாம் எப்படிலாம் வியூ பண்ணி பார்க்கலாம், என்னென்ன மாதிரி ஃபில்டர்லாம் அதில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்காண்டி ஒரு டேட்டாபேஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டேட்டாபேஸில் ஏற்கனவே டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டேபிளை வச்சு நம்ம எப்படி query வியூ கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ எங்கேருந்து நீங்கள் query வியூ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, கிரியேட்டில் டேபிள்ஸுக்கு பக்கத்தில் queries அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் 2 மெத்தட் இருக்குது. query wizard ஒன்று, query design. query wizardனா டெம்ப்ளேட் படி பேசிக் இன்ஃபர்மேஷன் செட்டிங்லாம் அதிலே இருக்கும். நீங்கள் அந்த செட்டப்பை மட்டும் ரன் பண்ணால் போதும். query டிசைனுங்கிறது ஒரு blank ஷீட் மாதிரி. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் தான் கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம query டிசைனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் query wizard மூலிமா எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ புதுசாக ஒரு query டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டேபிளை பேஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது பர்ச்சேஸ், சேல்ஸ் டேட்டா, யூனிட் டைம் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதில் மினிமம் ஒரு 2 or 3 ஃபீல்டு இருந்தால் மட்டும்தான் query டிசைன் உங்களுக்கு பண்ணுறதுக்கு தெளிவாக இருக்கும். ஸோ இப்போ query டிசைன் எடுத்துக்கிறேன். இதில் ஷோ டேபிள். ஸோ எந்த டேபிளுக்கு நீங்கள் query வியூ பண்ண போகிறீங்க. ஸோ queries அப்படின்னாலே ஜஸ்ட் வியூ பண்ணி பார்க்குறதான். ஸோ அது மாதிரி டேபிள்ஸ் இருக்குது, queries போத். இந்த டேபிள்ஸ்லேருந்து நீங்கள் டேபிள் எடுத்து, அது டேபிள் அப்படிங்கிறது அந்த ஃபீல்டை மட்டும் தான் நம்ம எடுத்து வர போகிறோம். ஸோ அந்த ஃபீல்டில் எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த டேபிள் எடுத்துப்போம். இல்லை queries இருந்தாலும் அந்த queriesலேருந்து நம்ம இன்னொரு queriesஸை டெவலப் பண்ண முடியும். ஸோ queriesனால் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ண டேட்டாபேஸில் நிறையா ஃபீல்டு இருக்கலாம். ஸோ அந்த நிறையா ஃபீல்ட்லேருந்து பர்டிகுலர் ஃபீல்டை மட்டும் தான் நீங்கள் காமிக்க போகிறீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபீல்டை மட்டும் நீங்கள் காமிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அட்மினுக்கு எல்லா டேட்டாபேஸும் தெரியும். ஸோ அது பர்ச்சேஸில் உள்ளவங்களுக்கு அந்த பர்ச்சேஸ் நம்பரும், கிளைண்ட் நேமும் அண்ட் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ அவருக்கு நீங்கள் சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணும்போது இந்த 4 ஃபீல்டு மட்டும் இருந்தாலே போதும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கு தேவையான ஃபீல்டை மட்டும் நீங்கள் queries டிசைன் பண்ணி அந்தந்த queriesஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ எது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுறோமோ அது மாதிரி இந்த queries தனித்தனியாக டெவலப் ஆகும். ஸோ ஒரு queriesலேருந்து நீங்கள் இன்னொரு queriesஸையும் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பர்ச்சேஸ், சேல்ஸ் டேட்டா, யூனிட் நேம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ண டேபிள்ஸ் 3 இருக்குது. இந்த 3 டேபிள்லேருந்து ஏதாச்சும் நம்ம ஒரு டேபிளை எடுத்துக்கலாம். இப்போ சேல்ஸ் டேட்டா இல்லை பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் எடுத்துப்போம். ஸோ பர்ச்சேஸ்னு கிளிக் பண்ண உடனே அந்த பர்ச்சேஸ்னு ஒரு டேட்டா பாஸ் ஓப்பன் ஆகிரும். ஸோ இதில் என்னென்ன ஃபீல்டெலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபீல்டு எல்லாமே தெரியும். ஸோ க்ளோஸ். இதான் இந்த நீங்கள் டேபிள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த டேபிள்ஸ். ஸோ PO நம்பர், PR நம்பர், BO டேட் எல்லாமே இதில் கிரியேட் ஆகிருக்கு. ரெஃபரன்ஸ் சொல்லிவிட்டு ரெஃபரன்ஸ் ஃபைல்ஸ் 3 இருக்குது. டோட்டல் அமௌண்ட் இத்தனை ஃபீல்டு உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ எந்த ஃபீல்டெலாம் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரி, நீங்கள் ஒவ்வொரு ஃபீல்டில் ஆட் பண்ண இந்த ஃபீல்டில் வந்து லோட் ஆகிரும். லோட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபீல்டு எப்படி தெரியணும் அப்படிங்கிறது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே PO நம்பர் வேணும். இப்போ ஒரு பர்ச்சேஸ் ஆஃபீஸர் இருக்கார். அந்த பர்ச்சேஸுக்காண்டி நீங்கள் ஒரு queries ரெடி பண்ண போகிறீங்கன்னா அவருக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணாலே போதும். ஸோ இப்போ PO நம்பர் அவருக்கு தெரியணும், PR நம்பரும் தெரியணும், PO டேட் எப்போ, PR டேட் எப்போ. ஸோ இந்த PO நம்பரும் PR டேட்டும் அவர் தான் க்ரியேட் பண்ணுவார். மற்ற எல்லாமே இந்த டேபிள்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் ஆளுக்கு போகும்போது இந்த PR நம்பரு, PR டேட்டு அண்ட் யூனிட் காஸ்ட் எல்லாமே போகும். அண்ட் குவான்டிட்டி முதற்கொண்டு அவருக்கு தெரியும். ஸோ PO நம்பர் வந்து அவர் ப்ரொவைட் பண்ணுவார். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்டெப்பாக ஆட் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீல்டில் PO நம்பரை ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணதுனால டபுள் செட்டப் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஒரு ஃபீல்டை நீங்கள் ரிமூவ் பண்ணாலும் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ எகெயின் இந்த ஃபீல்டில் என்ன வேணும் அப்படின்னா PO நம்பருக்கு அடுத்து PR நம்பர் வேணும். ஸோ அடுத்த ஃபீல்டில் உங்களுக்கு என்ன வேணும்னா அந்த என்ன ஐட்டம்ஸ், அதாவது அந்த ப்ராடக்டோட நேம் உங்களுக்கு தெரியணும். அது ப்ராடக்ட் கோடாக இருந்தாலும் சரி, இல்லை யூனிட் நேம் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ப்ராடக்ட் நேம் இருக்குது. ஸோ அடுத்தது நீங்கள் இந்த ஆர்டரையும் மாற்றிக்க முடியும். ப்ராடக்ட் நேம் வேணும், ப்ராடக்ட் கோடு வேணாலும் கோடையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ப்ராடக்ட் கோடு தேவையில்லை அப்படிங்கிறனால. ஸோ அடுத்தது குவான்டிட்டி. ஸோ இந்த ப்ராடக்ட் எவ்வளவு வேணும் அப்படின்னு குவான்டிட்டியை செட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த குவான்டிட்டியை யார் சப்ளை பண்ணுறா அப்படிங்கிற சப்ளையர் நேம் மட்டும் எடுத்துக்கிறோம். அவரோட மெயில் ஐடிஸ் அண்ட் கான்டாக்ட்ஸ், ஃபோன் நம்பர், ஸோ இதையும் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஃபீல்டை மட்டும் வச்சு ஒரு query டிசைன் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபீல்டில் PO நம்பர்னு இருக்கும், இங்கே PR நம்பர்னு இருக்கும். ஸோ ஒரு ஃபீல்டாக நீங்கள் செட் பண்ணிப்பீங்க. குவான்டிட்டிஸ் இதை கிளிக் பண்ணும்போது இதில் வேறு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கோ அதை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இந்த இதுகிட்ட நீங்கள் குவான்டிட்டி வேண்டாம், இந்த குவான்டிட்டி இங்கே தான் வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணி குவான்டிட்டியை செட் பண்ணி தான் அங்கே குவான்டிட்டி மாறும். ஸோ வேறு ஃபீல்டு இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ மேலே உள்ள ஃபீல்டு கிரியேட் ஆகிட்டு அடுத்ததில் டேபிள். ஸோ எந்த டேபிள்லேருந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆப்ஷனும் தெரியும்.
இப்போ 2 கொரீஸை சேர்த்து கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கொரீஸ் கிரியேட் பண்ண முடியும். யூனிட் நேம்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த டேபிள் ஓப்பன் பண்ணிப்போம். புதுசாக queryல ஷோ டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் யூனிட் நேம் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2க்கும் ஒரு லிங்க் இருக்குது. அதாவது இந்த ஐடி தான் இங்கே தெரியும், இங்கே உள்ள ஐடி தான் இங்கே தெரியும். ஸோ இந்த ஃபீல்டு 1 மட்டும் காப்பி பண்ணுறோம். எங்கே அப்படின்னா இந்த இடத்துட்ட. ஸோ இந்த ஃபீல்டு 1 இவங்களோட யூனிட் நேமு சேம். ஏன்னா அப்படி தான் நம்ம டேபிளில் அசைன் பண்ணியிருக்கோம். அதாவது யூனிட் நேம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீல்டு 1ன்னு இருக்குது. இந்த இதுட்ட யூனிட் நேமுக்கு நேராக அந்த கிராஸ் பேரும் ஹேண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டேபிளில் யூனிட் நேமும் இந்த ஃபீல்டு இந்த டேபிளில் ஒரே ஒரு ஃபீல்டு மட்டும் தான் இருக்கும். அதனால் அது காமனாக காமிக்குது. இந்த இதுட்ட யூனிட் நேம்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இந்த டேபிள் கொடுக்குறப்ப யூனிட் நேம்னு கொடுத்துக்கலாம், ஃபீல்டுன்னு கொடுத்துக்கலாம். அதுமாதிரி 2-3 குரீஸ் இருக்கும்போது ஒவ்வொரு குரீஸும் நீங்கள் ஒவ்வொரு நேம் வச்சுருக்கலாம் ஒரு ஃபீல்டுக்காண்டி. ஸோ அந்த ஃபீல்டுக்கு எந்த நேமாக கொடுத்துக்கலாம். இப்போ யூனிட் நேம். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு டேபிள்லேருந்து எடுத்திருக்கோம். இதுவும் தனி லேபிள்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ 2 டேபிளை கம்பைன் பண்ணி ஒரு குரீஸ் நம்ம டெவலப் பண்ண போகிறோம். இப்போ query டிசைனை சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணும்போது அது என்ன நேமில் சேவ் ஆகும்னு கேட்கும். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணணும் query ஒன்று ரெடி ஆகிட்டு. ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூவிலேருந்து நான் டேட்டா ஷீட் வியூ போனோம் அப்படின்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ண ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு PO நம்பர், PR நம்பர், ப்ராடக்ட் நேம், குவாலிட்டி, சப்ளையர் நேம், மெயில், ஃபோன் நம்பர், ஐடின்னு இந்த ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஐடி அப்படிங்கிறது ஐடி ஃபீல்டு மட்டும் தான் கிரியேட் ஆகிருக்கு. இந்த இதுட்டு ஐடி உங்களுக்கு தேவையில்லை. இந்த இதுட்ட வேண்டியது அதோட நேம் அப்படின்னாலும் நேமை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே போய் கிரியேட் பண்ணால் அதே டிசைன் வியூ யூனிட் நேம் தான் இருக்கும். பட் பர்ச்சேஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா எந்த டேபிள்லேருந்து எடுத்துக்கணும் இங்கே தனியாக மாற்றிக்கலாம் நீங்கள். ஏன்னா 2 டேபிள் தான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க. இது பர்ச்சேஸ் டேபிள். ஸோ எகெயின் சேவ். இப்போ டிசைன் வியூ, இல்லை டேட்டா ஷீட் வியூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே 1, 2, 3 இருந்தது இங்கே உங்களுக்கு அட்ரஸாக மாறிடும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூ, இந்த ஃபீல்டு தேவையில்லைனாலும் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டெலிட். ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி சேவ், டிசைன் வியூ, டேட்டா ஷீட் வியூ. ஸோ இது மட்டும் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஷார்ட் பண்ணாலும் ஷார்ட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ கிளிக் பண்ணி புதுசாக இந்த வியூவில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் சேர்க்குறேன் அப்படின்னா இங்கே க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு தனி வியூவாகவும் க்ரியேட் ஆகும். ஏன்னா இந்த கொரீஸை மட்டும்தான் நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ப்ரொவைட் பண்ணுவீங்க. ஸோ அவர் எதுவும் சேஞ்சஸ் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டேபிளில் சேஞ்சஸ் ஆகும். ஸோ இப்போ இங்கே எதுவும் டைப் பண்ணிக்கிறேன். PO நம்பர் ஆட்டோமேட்டிக்காக தான் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும், நோ ப்ராப்ளம். இந்த PR நம்பர் டைப் பண்ணும்போது உங்களுக்கு இதில் எடிட் பண்ண முடியாது. ஸோ இந்த வேல்யூ cannot be added the நியூ ரோஸ், புது ரோவில் ஆட் பண்ண முடியாது. ஸோ வேறு கூட நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இதில் ஏற்கனவே க்ரியேட் பண்ண டேபிளில் உள்ள வேல்யூஸை நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். பட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தனியாக queries டிசைன் பண்ணி ஆகணும். ஸோ இது மூலிமா நீங்கள் எடிட் மட்டும் தான் பண்ணிக்க முடியும், புது டிசைன் ஆட் பண்ண முடியாது. ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூன்னு செட் பண்ணுறேன். அந்த டிசைன் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ அடுத்தது இந்த queriesல உள்ள ஃபீல்டை யூஸ் பண்ணி எப்படி ஷார்ட் பண்ணலான்னு ஃபில்டர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட்டிங் இருக்கும். ஸோ இப்போ டிசைன் வியூவில் இதுக்கு நேம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நேமில் நீங்கள் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் க்ரியேட் பண்ணாலும் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ப்ராடக்ட் நேம்னு எடுத்துக்கிறேன். நேராக டிசைன் வியூ போயிட்டு அதில் ப்ராடக்ட் நேமுக்கு கீழே ஷார்ட், ஸோ அசெண்டின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இது எல்லாமே அசெண்டிங்காக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்கும்போது எல்லா நேம்ஸையும் நீங்கள் அசெண்டிங்காக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதே டிசெண்டிங் செட் பண்ணிட்டீங்கன்னா வியூன்னு கொடுக்குறப்ப அந்த வியூ ஓப்பன் ஆகும். அந்த வியூவில் எல்லாமே டிசைனிங்காக இருக்கும். அது மாதிரி நாட் செலக்டட். ஸோ இப்போ 2 இடத்துல நீங்கள் அசெண்டிங் அண்ட் டிசைனிங் கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே மேட்ச் ஆகி தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இதுவும் அசெண்டிங் செட் பண்ணிட்டேன். ஸோ இதையும் அசெண்டிங்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட நம்பர் படி இது கிரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த அசெண்டிங் டி இருக்குது. டிலேயே வேறு எங்கெல்லாம் டி இருக்கோ அதை மேட்ச் பண்ணி இது பார்க்கும். ஸோ இது 2 பி இருக்கிறதுனால 2 பியும் ஃபஸ்ட்டே கிரியேட் ஆகும். ஸோ இந்த 2 ஷார்ட்டு நான் எடுத்து விட்டுறேன். நாட் ஸ்டோர்டு. ஸோ இப்போ இந்த இதுட்ட ப்ராடக்ட் நேமை அசெண்டின்னு சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ ரன் பண்ணும்போது அது அசெண்டி மாதிரி கிரியேட் ஆகுது. இதே டிசைன் வியூவில் இந்த டிக்கை நான் அன்டிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஃபீல்டு உங்களுக்கு விசிபிளாக தெரியாது. ஸோ இப்படி விசிபிளாக தெரியாதப்ப அந்த ஆர்டர் அசெண்டில் இருக்குமா டிசைன் இருக்குமானா அந்த ஃபீல்டு அப்ளை ஆகி தான் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் அப்ளை ஆகிருக்கும். பட் அந்த ஃபீல்டு மட்டும் உங்களுக்கு அந்த குரீஸில் தெரியாது. இந்த வியூவில் இதை டிக் பண்ணிட்டா ஸோ அந்த குரீஸ் வியூ உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி டிசைன் வியூவில் ஒன்று அப்ளை பண்ணி அதை நீங்கள் டேட்டா ஷீட் வியூவில் ஈஸியாக பார்த்துட முடியும். ஸோ அடுத்தது இங்கே உள்ள
கிரிட்டீரியா. இந்த கிரிட்டீரியா அப்படிங்கிறத உங்களோட கண்டிஷன் ரிலேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன கண்டிஷன் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அந்த கண்டிஷனுக்கு தகுந்தாப்புல இந்த ஃபீல்டு உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ இந்த குவான்டிட்டி இருக்குது. இந்த குவான்டிட்டியில் மினிமம் குவான்டிட்டிஸ் எவ்வளவு, மேக்ஸிமம் குவான்டிட்டிஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லை ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னாலும் ஈஸியாக பார்த்துக்க முடியும். டேட்டா ஷீட் வியூ போகிறேன். இதில் 20, 124 நிறையா இருக்குது. ஸோ இந்த 10க்கு கீழே ஒரு 4 வேல்யூஸ் இருக்குது. ஸோ 10க்கு கீழே எத்தனை குவான்டிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னாலும் வியூவில் குவான்டிட்டிஸ். ஸோ இந்த இதை லெஸ் தென் 10 அப்படின்னு டைப் பண்ணும்போது இந்த கிரிட்டீரியா ஆக்டிவேட் ஆகி இந்த ஃபீல்டில் லெஸ் தென் 10க்கு போய் கீழே யாரெல்லாம் இருக்கோ அதை மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி காமிக்கும். ஸோ இந்த இதை சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு வியூ கொடுத்தாலும் சரி, இல்லை ரென்னு கொடுத்தாலும் சரி. ஸோ ரென்னு கொடுக்குறப்ப சேவ் ஆகும். ஸோ 10க்கு கீழே இந்த குவான்டிட்டியில் எந்தெந்த நம்பர்ஸ்லாம் இருக்கோ அந்த ரோஸ் மட்டும் தான் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ இது மாதிரி மினிமம் குவான்டிட்டிஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் ஸோ 10ஐ விட அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த இதை கிரேட்டர் தென் 10 அப்படின்னு டைப் பண்ணிட்டு சேவ். இப்போ இந்த கொரீஸை ரன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 10க்கு மேலே என்னென்ன குவான்டிட்டிஸ்லாம் இருக்கோ அது மட்டும் தான் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ இப்போ கரெக்டாக நம்பர் 4, நம்பர் 2 அப்படிங்கிற 2 குவான்டிட்டிஸ் உங்கள்கிட்ட இருக்குது. வியூ போகிறேன். இதை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். இப்போ நம்பர் 4 காப்பர் பார் நம்பர் 4ன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரோவை தவிர, அதாவது இந்த 4 அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி இருக்கிறது தவிர மற்ற எல்லாம் தெரியணும் அப்படின்னா நாட் லெஸ் தென்னு போனீங்கன்னா அது தவிர மற்ற எல்லாம் தெரியும். ஸோ எப்படி இந்த இடத்துல நாட் லெஸ் தென் போகிறது அப்படின்னா இந்த கிரிட்டீரியாவில் ஃபஸ்ட்டு லெஸ் தென் சிம்பிள், அடுத்த கிரேட்டர் சிம்பிள். ஸோ எந்த வேல்யூ நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ டைப் பண்ணீங்க. இப்போ 4ன்னு டைப் பண்ணால் இந்த 4ஐ தவிர உள்ள எல்லா வேல்யூஸும் உங்களுக்கு தெரியும். 2 கொடுக்கும்போது அந்த இதுட்ட 4ங்கிற குவான்டிட்டியை தவிர மற்ற எல்லா குவான்டிட்டியும் உங்களுக்கு விசிபிளாக தெரியுது. இந்த ஃபில்டரை டெலீட் பண்ணுறேன். 2ல் குவான்டிட்டி 2லேருந்து 10க்குள்ளே எத்தனை குவான்டிட்டிஸ் இருக்குது, இல்லை 2லேருந்து 15ல் எத்தனை குவான்டிட்டிஸ்னு வரிசையாக பார்க்கலாம். ஸோ இப்போ இல்லை ஒரு 8லேருந்து 20க்குள்ளே எத்தனை குவான்டிட்டிஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபில்டர்ஸில் பிட்வீன் டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் பார், ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் 15ன்னு டைப் பண்ணியிருக்கேன், இல்லைனா 8. ஸோ 8லேருந்து அன்சிம்பிள் போட்டு இல்லை அண்டுன்னு டைப் பண்ணிவிட்டு 25. ஸோ குவான்டிட்டி 8லேருந்து 25 வரையும் எத்தனை கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு பார்க்குறதுக்காண்டி டைப் பண்ணி சேவ். இப்போ ரன் பண்ணிங்கன்னா ஸோ 8ல் ஆரம்பித்து 25 வரையும் உள்ள குவான்டிட்டிஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி நம்பர்ஸை நீங்கள் பார்க்கணும்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்கு இடைப்பட்ட உள்ள எல்லா நம்பர்ஸும் நீங்கள் காமிக்கணும் அப்படின்னா அந்த ரோஸ் மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் ஆகி தெரியும். ஸோ இது 20, 21, 10 மூணுமே அது 25க்கும் 8க்கும் இடையில தான் இருக்கும். ஸோ இந்த ஃபில்டர்ஸையும் டெலிட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது இதில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் ஆகிருக்குமானா தெரியாது. இப்போ 2 கொடுத்துட்டிங்கன்னா இந்த இதுகிட்ட மெயில் ஐடி ஃபில் ஆகலை, இந்த இதுகிட்ட ஃபோன் நம்பர் ஃபில் ஆகலை. ஸோ எகெயின் இந்த இதையும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபோன் நம்பரும் ஃபில் ஆகலை. ஸோ இது மாதிரி நேரத்தில் யாரெல்லாம் கரெக்டாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் ஃபில் பண்ணாமல் டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ வியூவில் ஸோ எதில் வச்சு நீங்கள் செக் பண்ணுறீங்களோ அது மூலிமா செக் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லோரும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காண்டி இங்கே கிரிட்டீரியாவில் வச்சு இஸ் நாட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த ஃபீல்டு உங்களுக்கு ஃபில் ஆகலை அப்படின்னா அந்த ரோ மட்டும் உங்களுக்கு காமிக்கும். ஸோ எந்த ஃபீல்டெல்லாம் இந்த இடத்துல ஃபில் ஆகலையோ அந்த ரோஸ் மட்டும் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். இப்போ சேவ் பண்ணிடுங்க. ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூ கொடுத்தாலும் இல்லை டேட்டா ஷீட் வியூ கொடுத்தாலும் அந்த இடத்துக்கு போவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த 2 நம்பர் தான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தரல. ஸோ இது மாதிரி யாரெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுக்கலையோ அதில் நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபோன் நம்பர், இந்த ஃபோன் நம்பர். ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணாலும் ஈஸியாக அப்டேட் பண்ணிக்க முடியும். எகெயின் வியூவில் இதை கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ யாரெல்லாம் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி இஸ் நாட் நல்னு டைப் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஃபீல்டில் ஃபில் ஆகிருக்கிறது மட்டும் உங்களுக்கு ட்ரேஸ் ஆகும். ஸோ இப்போ ரன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபோன் நம்பர் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், ஒரு ஃபீல்டு உங்களுக்கு ஹைட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி இதுக்கும் சேர்த்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வியூவில் மெயில் இஸ் நாட் நல். ஸோ கண்டிப்பாக இதுலேயும் இருக்கணும். ஸோ இஸ் நல் அப்படிங்கிறது அது இல்லாத ஃபீல்டு. இஸ் நாட் நல்னா அந்த இதுட்ட ஃபீல்டு டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது விசிபிளாக தெரியும். 2 கொடுத்துருங்க. ஸோ இப்போ இது 2லையும் கண்டிஷன் செக் பண்ணணும். ஸோ ஃபோன் நம்பரும் இருக்கணும், மெயில் ஐடியும் இருக்கணும். ஸோ அது மாதிரி டேட்டாஸை மட்டும்தான் இது ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கு.
ஸோ இதே வியூவில் டிசைன் வியூ இது நாட் நல் போடாமல் ஜஸ்ட் நல். ஸோ அந்த டேட்டா பேஸில் மெயில் ஐடி இருக்கக்கூடாது, பட் ஃபோன் நம்பர் இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணியிருக்கோம். இப்போ 2 கொடுக்கும்போது ஸோ ஃபோன் நம்பர் இருக்குது பட் மெயில் ஐடி இல்லை, அது மாதிரி டேட்டா பேஸை மட்டும் தான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ யாரெல்லாம் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு மெயில் ஐடி கொடுக்கலையோ ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ வியூவில் இது ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி இந்த கொரீஸை நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொரீஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ வேறு எதுவும் கொரீஸ் ரெடி பண்ணாலும் கொரீஸ் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ அதுலேயும் க்ரியேட்டில் கொரி டிசைன். ஸோ இப்போ இந்த பர்ச்சேஸுங்கிற டேபிளுக்கு கொரீஸ் ரெடி பண்ண வேண்டாம். இப்போ ரெடி பண்ண போகிறது சேல்ஸ் டேட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொரீஸ்னு ஏற்கனவே பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு கொரீஸ் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது அந்த கொரீஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இந்த கொரீஸ்லேருந்து நீங்கள் புதுசாக இன்னொரு கொரீஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ டேபிளில் சேல்ஸ் டேட்டாலேருந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணுவோம் ஆட். ஸோ அதோட பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் என்னென்ன ஃபீல்ட்லாம் இருக்கோ அதெல்லாம் தெரியுது. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், கண்ட்ரி, ப்ராடக்ட் சால்ட் ஆனது, சேல்ஸ் சேனல், யூனிட்ஸ் ஆஃப் சால்ட், டேட் ஆஃப் சால்ட். ஸோ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 2 கொடுக்கும்போது அந்த ஃபுல் டேபிளுமே உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ இப்படி தெரியிறப்ப இதெல்லாம் எந்த மாதிரி தெரியணும் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ வியூவில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ லெஸ் தென் டேட் டைப் பண்ணும்போது இன்றைக்கி டேட்லேருந்து கீழே உள்ள எல்லா டேட்டுமே உங்களுக்கு சேவ் ஆகும். இப்போ வியூவில் போனால் ஸோ இது கீழே எல்லா டேட்டையுமே உங்களுக்கு 2012 மட்டும் தான் விசிபிளாக தெரியும். ஸோ 2016க்கு அப்புறம் உள்ள எந்த டேட்டுமே உங்களுக்கு விசிபிளாக தெரியாது. ஸோ அகெயின் வியூ. ஸோ இங்கே கிரேட்டர் தென் போட்டு பார்ப்போம். ஸோ இந்த டேட்டுக்கு அப்புறம் ஏதாச்சும் டேட் இருந்துச்சுன்னா அந்த டேட்டு உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ 2016க்கு அப்புறம் எந்த டேட்ஸுமே இதில் கிரியேட் ஆகலை. ஸோ இப்போக்கி இண்டிவிஜுவலாக 2016க்கு அப்புறம் 17 செட் பண்ணிக்கிறேன். டிசைன் வியூ அதேமாதிரி டேட்டாவை செட் பண்ணிட்டு சேவ். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் 17 அதாவது 16க்கு அப்புறம் உள்ள எல்லா டேட்டும் விசிபிளாக தெரியும். ஸோ நீங்கள் லெஸ் தென் மட்டும் போட்டதுனால இந்த 16க்கு உள்ளது, இந்த 29/7 இதுக்கு அப்புறம் உள்ள எல்லா டேட்டுமே உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ இப்போ அகெயின் டிசைன் வியூ எடிட் பண்ணிக்கிறேன். இப்போ நேமில் ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டராக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நேமில் ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டர் கண்டுபிடிக்கணும்னா டேரெக்டாக நீங்கள் ஷார்ட்லேயே கொடுத்துக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு லெட்டர் யாகெல்லாம் பின்னு ஆரம்பிக்குது, இல்லை ஃபஸ்ட் லெட்டர் யாக சிலாம் ஆரம்பிக்குதுன்னு தனித்தனியாக கண்டுபிடிக்கனாலும் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் லெட்டர் எப்படி பி ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் பின்னு கொடுத்து நீங்கள் ஸ்டார் சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா பியில் ஆரம்பிக்கிற எல்லா நேமும் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். இப்போ சேவ் பண்ணுறேன். இங்கே 2 கொடுக்கும்போது கஸ்டமர் நேம் பின்னு ஸ்டார்ட் ஆகிற எல்லாமே உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ அது மட்டும் தான் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ இது ஒரு தனி கொரிஸாக வச்சுக்கலாம். ஸோ பியில் ஆரம்பிக்கலாம் ஒரு தனி கொரிஸ், சியில் ஆரம்பிக்கலாம் தனி கொரிஸாக செட் பண்ணிக்கலாம். இதை டெலிட் பண்ணிவிட்டு சி ஸ்டார்னு கொடுத்து என்டர் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ 2 கொடுக்குறேன். ஸோ சியில் யார் பேர்லாம் ஆரம்பிக்குதோ அந்த பேர் மட்டும் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். இது மூலம் ஒன்று நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே டேரெக்டாக சர்ச் பண்ணி இப்போ 23421 சர்ச் பண்ணாலும் 242 சர்ச் 1 சர்ச் பண்ணிடுவோம். இல்லை வேறு எதுவும் சர்ச் பண்ணுறீங்க நீங்கள் DETA 200. ஸோ இங்கே உள்ள எல்லா டேட்டாஸ் நீங்கள் இது மூலியமாக டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணுறதை பொறுத்து எடுத்துக்கும். இப்போ இந்தோனேஷியா டைப் பண்ணுறேன். இந்தோனேஷியா டைப் பண்ணிவிட்டு செட் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி ஈஸியாக சர்ச் பண்ணி அது டேட்டாஸ் லெவலில் எங்கே இருந்தாலும் நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியும். இப்போ வியூவில் இந்த சியை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட எல்லா லிஸ்ட்டுமே உங்களுக்கு தெரியும். வியூ எல்லா லிஸ்ட்டுமே உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி வியூ கன்னடான்னு டைப் பண்ணியிருக்கேன். சேவ் ரன் பண்ணும்போது கன்னடாவில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க லிஸ்ட்டு மட்டும் தெரியும். ஸோ இப்போ தனித்தனியாக டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணணும் கண்ட்ரி வைஸ் அப்படின்னா மொத்தமாக க்ரியேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் தனித்தனியாக நீங்கள் கொரீஸ் மட்டும் ரெடி பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் கனடாஸில் உள்ள பீப்புள்ஸ். ஸோ எந்த ஃபீல்டில் வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது க்ரிட்டீரியாவை எடுத்துக்கிட்டு அந்த ஃபீல்டு மட்டும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ இது மாதிரி டேட்டாவை நீங்கள் ஈஸியாக வியூ பண்ணிக்க முடியும். இந்த வியூவில் ரன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஏதாச்சும் வேறு டேபிள் நீங்கள் வேணாலும் வேறு டேபிள் சேவ் பண்ண முடியும். ஸோ செலக்ட் டேபிள்னு கொடுத்துட்டு அந்த பர்ச்சேஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ டிசைனில் மேக் டேபிள் அப்பண்ட்
அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ இதை query டைப்பை அப்டேட் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டேபிள் எது நீங்கள் வேறு எதுவும் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் அப்டேட் ஆகிரும். ஸோ புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூவில் டிசைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது மாதிரி டெலிட் ஏதாச்சும் ரோவை டெலிட் பண்ணாலும் இந்த queries ஃபுல் queryயாக டெலிட் பண்ணிக்க முடியும். டேட்டா டெஃபினேஷன் அப்படிங்கிறது இதோட SQL ஃபார்மட் வியூஸ். ஸோ இந்த SQL ஃபார்மட் வியூஸ் உங்களுக்கு இதில் தெரியும். இதில் நான் டிசைன் வியூ போயிட்டேன் அப்படின்னாலும் ரைட் கிளிக் பண்ணி க்ளோஸ் ஆல். ஸோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிங்க. இப்போ சேல்ஸ் இதில் டிசைன் வியூ ஷோ டேபிள். இப்போ திரும்பி நான் வேறு ஃபீல்டு எதுவும் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஷோ டேபிளை கொடுத்துக்கலாம். ஸோ ஷோ டேபிளை கிளிக் பண்ணுங்கள், என்னென்ன ஆப்ஷன்லாம் வரும்னு இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ எங்கே இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி இங்கேயே ஷோ டேபிள்னு இருக்கும். ஸோ வேறு எதுவும் ரோ இன்சர்ட் பண்ணாலும் இன்சர்ட் பண்ணிக்க முடியும், காலம் இன்சர்ட் பண்ணாலும் காலம் இன்சர்ட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணாலும் டெலிட் பண்ணிக்க முடியும். ஸோ ரிட்டர்ன்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் ரிட்டர்ன் 100%, 100% ரிட்டர்ன் ஆகும். இப்போ ஃபைன் இருக்கட்டும். பில்டர்ஸ். ஸோ பில்டர் அப்படின்னாலே நீங்கள் அந்த என்வலப் செஞ்ச கான்செப்ட். ஸோ லுக்கப் நீங்கள் செஞ்சது மாதிரியே எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ சேல்ஸ் டிசிஎல்ல ஃபங்க்ஷன்ஸ், பில்டின் ஃபங்க்ஷன், டேட்டா பேஸ் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ எந்த எக்ஸ்ப்ரெஷன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல் ஃபங்க்ஷன், ஃபால்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். ஸோ அடுத்தது இங்கே உள்ள டோட்டல்ஸ். ஸோ டோட்டல்னு பிக் பண்ணிங்கன்னா உங்கள் டோட்டல்னு ஒரு கேட்டகரி ஆட் ஆகும். அதில் எல்லாத்துலேயுமே குரூப்டு பைன்னு ஒரு டேக் ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதில் டோட்டலாக எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி இதை நீ கிளிக் பண்ணி டோட்டலில் சம், ஆவரேஜ், மினிமம் இருக்கும். ஸோ கவுண்ட்னா டோட்டல் நம்பரும் கிடைக்கும். இப்போ 2 கொடுத்துட்டேன். ஸோ இங்கே டோட்டல் எங்கே வரணும், இந்த இதிட்ட வரணும். ஸோ பிக் பண்ணிங்கன்னா இந்த இதிட்ட கவுண்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ப்ராடக்ட்ஸ் ஆல். ஸோ கிளிக் பண்ணி கவுண்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே எத்தனை நம்பர்ஸ், ஸோ ப்ராடக்ட் சால்டு மொத்தம் எத்தனை ஆகிருக்குன்னு இங்கே கிரியேட் ஆகிருக்கும். இப்போ ப்ராடக்ட் ஆர்டர்டு அண்ட் ப்ராடக்ட் சால்டுன்னு 2 வச்சுருந்தீங்கன்னா எத்தனை ஐட்டம் சால்ட் ஆகிருக்குன்னு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல கவுண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் எத்தனை 1 1 1 நீங்கள் இந்த ஃபீல்டு ஃபுல்லாகவே இந்த இடத்துல செலக்ட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா நீங்கள் டிசைனில் இந்த இடத்துல ஹாஸ்ட் கண்ட்ரின்னு கொடுத்துட்டு கவுண்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த கண்ட்ரியோட கவுண்ட் வந்து 1 1 தான் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறத இந்த டோட்டல் மூலயமா நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ குரூப்டு பைன்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த குரூப்போட நேம் ஒன்று வந்துடும். இதில் நான் நார்மலாக குரூப்டு பைன்னு செட் பண்ணிக்கிறேன். இந்த யூனிட் ஆஃப் சால்ட்டில் அசனின்னு அசனின்னு டிஸ்பிளே ஆகிரும். ஸோ இந்த குரூப்பை கிளிக் பண்ணி இங்கே ஆவரேஜ் இல்லை மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு ரன் கொடுக்குறப்ப அங்கே மினிமம் ரேஞ்ச் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். இதை கிளிக் பண்ணி இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணணும்னா மினிமம்னு செட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த வேல்யூஸில் எது மினிமமாக இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ யாரெல்லாம் மினிமம் பிலோ நம்பர்ஸ் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம்னு பார்க்க முடியும். சப்போஸ் இப்போது ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறீங்க, அதில் மினிமம் மார்க்ஸ் யாருன்னு பார்க்கணும் அப்படின்னா டேரெக்டாக இங்கே வந்து சம்மில் மினிமம் சம்னு கொடுத்துட்டிங்கனாலே போதும். ஸோ நீங்கள் டோட்டல்னு இங்கே ஆட் பண்ணிட்டு டேரெக்டாக இங்கே வந்து நீங்கள் மாற்றி கொடுத்துக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணி அகெயின் சம்னு சொல்லிட்டிங்கன்னா அதோட சம் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ டோட்டல்னு போட்டு இந்த நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கிடைக்கிறோம். ஸோ 5 ப்ராடக்ட்டு. ஸோ டோட்டல் யூனிட்ஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா 599 யூனிட்ஸ் உங்களுக்கு டோட்டலாக சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ இல்லை உங்களுக்கு ஆவரேஜ்னால் இதில் ஆவரேஜாக எவ்வளோ செலவாகிருக்கு. ஸோ 5 இதுலேயும் அதாவது 5 கண்ட்ரிலையும் இல்லை 5 பேர்கிட்டையும் உங்களுக்கு டோட்டலாக ஒரு ஆவரேஜாக ஒவ்வொரு ஆளுக்கு 115 சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆவரேஜ் எடுத்துக்கலாம். ஸோ அதிகமாக யார் எடுத்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் அதிகமாக உள்ள வேல்யூஸ் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ். ஸோ இந்த டீவியேஷன் எப்படி இருக்குது, ஸோ ஒன்றுக்கு உள்ள ஸ்டாண்டர்டாக ஒரு டீவியேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 75 இருக்கும். ஸோ வேரியன்ஸ் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ நன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஒன்றும் ப்ளேஸ் ஆகாது. சப்போஸ் இதை கிளிக் பண்ணும்போதும் அதே ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். பட் இதில் டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுனால கவுண்ட், டெக்ஸ்ட்டில் கவுண்ட். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் மட்டும் அதை கவுண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ டேட்டில் நம்பர்ஸ் வந்ததுனால ஆவரேஜ். ஸோ ஆவரேஜாக டேட் எப்படி வந்திருக்குன்னா 8/3/2012. ஸோ கவுண்ட்னா இதுவும் ரோஸாக கவுண்ட் பண்ணும். அடுத்தது மேக்ஸிமம். ஸோ 8/18/2012. ஸோ இதில் எது நியரஸ்ட் டேட் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18/8/2012. நியரஸ்ட் டேட்னா இதில் ஓல்டு ஏஜஸ், அதாவது ரீசெண்ட் ஏஜஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இன்னிலேருந்து நம்ம ரிவர்ஸில் போகும்போது எது நம்ம ஃபஸ்ட்டு தொடுவோம் அப்படின்னா இந்த டேட்டா தான் தொடுவோம்.
ஸோ மினிமம் எது ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு எது சேல்ஸ் ஆனுச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி மினிமம் டேட்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே மினிமம் டேட் தெரியும். இப்போ 7/6/2012 இப்போ இங்கே வந்து 7/6/2012 டைப் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டோட்டலாக இந்த இதுகிட்ட நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த வேல்யூஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ நிறையா லிஸ்ட் இருக்கிறப்ப கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால் இங்கே வந்து டைப் பண்ணி இதான் இப்போ ஃபஸ்ட்டு சேல்ஸ் ஆனது ஆன்லைனில் சேல்ஸ் ஆகிருக்கு, யார் மூலியமாக சேல்ஸ் ஆகிருக்கு, எங்கே சேல்ஸ் ஆகி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது மாதிரி ஒரு வியூஸ் நீங்கள் ரெடி பண்ணி பார்க்குறது, யாரெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறது தான் இந்த query ஆப்ஷன்ஸ். இந்த டோட்டல் யூஸ் பண்ணி கவுண்ட் எதாலும் பண்ணிக்க முடியும். அது மாதிரி டேரெக்டாக நீங்கள் ஃபில்டர்லாம் அப்ளை பண்ணாலும் இங்கேயே அப்ளை பண்ணிக்கலாம். அசெண்டிங்காக டிசெண்டிங்கானு தனியாக செட் பண்ணிக்க முடியும். இல்லை செலெக்ஷன் இப்போ சேல்ஸ் டீட்டெயில்ஸில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணல. இப்போ இந்த ஃபுல் சேல்ஸ் டீட்டெயில்ஸ் நான் எடுக்கிறேன். இதில் டிசைன் வியூவில் கண்டிஷன் எதுவும் அப்ளை இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிடலாம். டோட்டல் லெவலில் இப்போ ரன் டோட்டல் 5ன்னு இங்கே கேட்டே இருக்குது. இந்த டோட்டல் நம்பர் ரிமூவ் பண்ணிடுறோம். கஸ்டமர் ஐடி இதுலேருந்து ஒரு 5 மெம்பர்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. சேல்ஸ் டேட்டாவில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். இதுக்கும் நீங்கள் கொயரி எடுக்கணும்னாலும் கொயரி பண்ணிக்க முடியும். இதில் நேரடியாக நீங்கள் செலெக்ஷன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்துக்க முடியும். இப்போ இது மாதிரி ஒரு கண்ட்ரி இருக்குது. இந்த கண்ட்ரியில் வேறு எதுவும் கஸ்டமர்ஸ் இருக்கா, இல்லை வேறு எதுவும் ஆர்டர் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னா செலெக்ஷன் கிளிக் பண்ணி ஈக்குவல்ஸ் டு நீங்கள் செலக்ட் பண்ண நேம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கர்சர் இருக்கிற உள்ள பேர் மாதிரி வேறு எங்கேயெல்லாம் அந்த ஃபீல்டில் இருக்கோ அப்படின்னு பார்த்து செக் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கும். இதில் நாட் ஈக்குவல் அதை தவிர மற்றெல்லாம் காமிக்கும். செலெக்ஷனில் அதை தவிர மற்றெல்லாம் 0 இருக்குது. ஏன்னா இந்த ஃபில்டரை நீங்கள் டாகுல் ஃபில்ட்ரு பண்ணல. ஏன்னா ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணியிருக்கேன். சவுத் ஆஃப்ரிக்கான்னு கொடுத்துட்டு ஈக்குவல்னு கொடுத்துட்டேன்னா சவுத் ஆஃப்ரிக்கா மட்டும் தான் வரும். திரும்பி நான் அப்ளை பண்ணும்போது நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுற ஃபில்டர் செகண்டரி ஃபில்டர் அப்ளை ஆகும். அப்போ இந்த சவுத் ஆஃப்ரிக்காவும் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண ஃபில்டரும் இருக்கும், ரெண்டாவது அப்ளை பண்ண ஃபில்டர் அப்ளை ஆகாதனால இந்த கண்டுபிடிக்கப்பட்ட 3 சவுத் ஆஃப்ரிக்காவில் எந்த சவுத் ஆஃப்ரிக்காவும் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான். 2 ஃபில்டரும் ஒன்றா அப்ளை ஆனதுனால இருக்குது. ஈக்குவல் பிளாங் டஸ் நாட் ஈக்குவல் பிளாங் டோட்டலாக தெரியணும். எகெயின் கங்கோன்னு டைப் பண்ணி கண்டென்ட்ஸ் கங்கோ. கங்கோங்கிற வேர்டு எங்கேயெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிக்கட்டும். இந்த செலெக்ஷன் ஈக்குவல்னால் இந்த ஃபீல்டில் மட்டும் பார்க்கும், கண்டென்ட்ஸ்னால் இந்த டாக்குமெண்ட் டேட்டா பேஸில் எங்கே இருந்தாலும் அதை செக் பண்ணி பார்க்கும். டாகுல் ஃபில்டர்ஸ் மூலியமாக அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அது மாதிரி அட்வான்ஸ்டு கிளியர் ஆல் ஃபில்டர்ஸ், ஃபில்டர் ஃபார் பாம், அப்ளை ஃபில்டர் ஷார்ட்டு, அட்வான்ஸ் ஃபில்டர் ஷார்ட்டு. அட்வான்ஸ்னால் எதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது அதை தனியாக கேட்கும், அது தனியாக ஒரு ஷீட்டாக உங்களுக்கு மெயின் ஆகும். இது மாதிரி தனித்தனியாக ஃபில்ட்ரு பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணும்போது அந்த கர்சர் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அதில் உள்ள ஃபில்டர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ பிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர்ஸ்னு சொல்லிட்டு இந்த அல்பேனியா மட்டும் உங்களுக்கு தெரிய வேண்டியதுனா அல்பேனியா மட்டும் உங்களுக்கு தெரியாது. டாகுல் ஃபில்டர்ஸ் மூலயமா எல்லாத்தையும் ரிமூவ் கொடுத்துடலாம். ஓகே. ரிஃப்ரெஷ் ஆகலாம், எல்லா இடம் உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ஆகும். இது எல்லாமே புது ரெக்கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன்ஸ். டோட்டல் வேணுமா வேண்டாமான்னு செட் பண்ணிக்கலாம். ரோ ஹைட் எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக செட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இருக்குது, இந்த கிளிக் பண்ணிவிட்டு மோரில் ஹைட் ஃபீல்ட்ஸ்னு கொடுத்தோன்னா அந்த ஃபீல்ட் ஆட்டோமேட்டிக் ஹைட் ஆகிடும். இந்த queryயில் நீங்கள் உள்ள என்னென்ன ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் நம்ம கீழே ஐக்கான் மூலியமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அன்ஹைட் ஃபீல்ட்ஸ்னால் இங்கே டிக்கில் வரும், அதை மட்டும் டிக் பண்ணி ஓகே. இங்கே யூஸ் பண்ணிவிட்டு வேறு எதெல்லாம் நீங்கள் ஃபீல்டில் ஹைட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை மட்டும் தான் நீங்கள் அன்ஹைட் பண்ண முடியும். ஃப்ரீஸ் ஃபீல்ட்ஸ். இதை பிக் பண்ணுறேன், பிக் பண்ணிவிட்டு மோரில் ஃப்ரீஸ் ஃபீல்ட்ஸ்னு கொடுத்தோன்னா அந்த ஃபீல்ட்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்துடும், ஃபஸ்ட் ஐகான்ஸாக வந்துடும். அகெயின் ஷேர் பண்ணி அன்ஃப்ரீஸ் ஆல் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். அன்ஃப்ரீஸ் கொடுத்தாலும் அது அந்த பொசிஷனில் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். இப்போ ஏதாவது நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த டாக்குமெண்ட்லேருந்து டேரெக்டாக ஃபைண்டு கொடுத்துட்டு எந்த டாக்குமெண்ட் வேணும், லுக்கின் கரண்ட் டாக்குமெண்ட்டாக மேட்ச் எதில் பார்க்க போகிறீங்க சர்ச்னு கொடுத்து ஒன்றுனா சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். வேறு எதுவும் ரீப்ளேஸ் பண்ணாலும் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியும். பர்ச்சேஸாக இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதோட டிசைனை ஓப்பன் பண்ணி இந்த பிஆருங்கிறத நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் அப்ளை ஆன ஃபில்ட்ரு உங்களுக்கு சேவ் ஆகாது. இப்போ க்ளோஸ். இப்போ இதை கொடுக்கும்போது உங்களுக்கு நிறையா ஓப்பன் ஆகும். அதே மாதிரி இந்த சேல்ஸ் டீட்டெயில்ஸ் இதை ஓப்பன் பண்ணி டிசைன் வியூ. இதில் வேறு எதுவும் நீங்கள் டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிடலாம். இதில் ஏதாச்சும் ஒரு பிளேஸை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணாலும் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். கோ டு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்பாக கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது ஸ்டெப் போகிறது.
ஸோ அதேமாதிரி டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கை நம்ம அப்போயே பார்த்துட்டோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டிவிஷனை நீங்கள் ஆட் பண்ணி எப்படி வியூ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ இது மாதிரி ஏஜ் கால்குலேட் பண்ணுறது, டிஃப்ரென்ஸ், ஸோ இந்த மல்டி ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக இதில் வியூ பண்ண முடியும். ஸோ அடுத்தது கிரியேட்டில் இந்த query wizard பற்றி பார்க்கலாம். ஸோ query wizardங்கிறது ஆட்டோமேட்டிக்காக டெவலப் பண்ணக்கூடிய ஒரு query ஆப்ஷன். ஸோ இந்த query ஆப்ஷனில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது நியூ query அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ நியூ queryயில் ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா சிம்பிள் query wizard, crosstab query wizard, find duplicates அண்ட் find unmatched query wizard. ஸோ இதை பற்றி பேசிக்காக நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள சிம்பிள் query wizard அப்படிங்கிறது சிம்பிளாக ஒரு query wizard ரெடி பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வியூவெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் blank டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி எதெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறது பதிலாக உங்கள் ஃபீல்டில் என்னென்ன கண்டென்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் queries ரெடி பண்ணிட முடியும். crosstab queries. ஸோ crosstab queriesங்கிறது 2 ஃபீல்டை யூஸ் பண்ணி லிங்க் பண்ணி கம்பேர் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த crosstab queries. find duplicates query wizard. ஸோ ஒரே ஃபைலில் நீங்கள் 2 இடத்துல ஒரே மாதிரி டேட்டாஸ் டைப் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த டூப்ளிகேட்டை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி காமிக்கும். ஸோ இதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸில் 2 டேட்டாஸ் இருக்கணும். ஸோ ஃபைண்ட் அன்மேட்ச்டு query wizard. ஃபைண்ட் அன்மேட்ச்டு query wizardனா 2 டாக்குமெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறது. ஸோ ஒரு டாக்குமெண்ட்ஸில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும், அதே மாதிரி இன்னொரு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 2 டாக்குமெண்ட்ஸ் மேட்ச் பண்ணும்போது 2 டாக்குமெண்ட்ஸுக்கும் இடையில எந்த டேட்டாஸ் மேட்ச் ஆகலையோ அதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி காமிக்கும். ஸோ என்ன பர்பஸுக்காண்டி இந்த இது டெவலப் பண்ணாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட்டிங்கில் ஒரு டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு, அதே மாதிரி சேல்ஸில் ஒரு டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட்டிங்கில் உள்ளவங்க புதுசாக ஆர்டர் எடுப்பாங்க, சேல்ஸில் ஃபைனலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 பேருக்கும் டேட்டாபேஸ் மேட்ச் பண்ணி எத்தனை ஆர்டர் வந்திருக்கு, எத்தனை ஆர்டர் சேல்ஸ் ஆகிருக்குன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ மார்க்கெட்டிங் உள்ளவங்க யாரெல்லாம் நான் பேசினாங்களோ, யாரெல்லாம் புதுசாக ஆர்டர் கொடுத்தாங்களோ அவங்களோட டேட்டாபேஸை கொடுத்துருவாங்க. சேல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எதெல்லாம் சேல்ஸ் ஆகிருக்கோ அவங்களோட டேட்டாபேஸை இன்புட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ 2யும் மேட்ச் பண்ணும்போது எந்த டேட்டாபேஸ் மேட்ச் ஆகலையோ அந்த டேட்டாபேஸ் ஒன்று சேல்ஸ் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை மார்க்கெட்டிங் என்ட்ரு பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அதுக்காண்டி கம்பேர் பண்ணி அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சா எந்த சைடு டேட்டாபேஸ் என்ட்ரு ஆகலையோ அந்த சைடு ஒர்க்கு பெண்டிங்கில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ சிம்பிள் query wizard ஆரம்பிக்கலாம். ஸோ சிம்பிள் query wizardனு கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுங்க. இந்த சிம்பிள் query wizardல டேபிள் அண்ட் queriesன்னு இருக்கும். ஸோ எந்த queriesக்கு இல்லை டேபிள்ஸுக்கு நீங்கள் விசா கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கு. ஸோ இப்போ டேபிள் பர்ச்சேஸ், டேபிள் சேல்ஸ் டேட்டா, டேபிள் யூனிட் நேம் நிறையா இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பர்ச்சேஸுக்கு எடுத்தாலும் பர்ச்சேஸ்னு கிளிக் பண்ணிவிட்டு அது கீழே ஃபீல்டை சேவ் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ எந்த ஃபீல்ட்லாம் இதுக்கு வேணும், ஸோ காமன் சேவ் பண்ணது மாதிரி ஸோ P1 நம்பர் வேணும், PR நம்பர் வேணும், யூனிட் நேம் வேணும், ப்ராடக்ட் நேமு, PR குவான்டிட்டி வித் மெயில் ஐடி. ஸோ இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு would you like detail or summary query? டீட்டெயில், ஸோ எவ்ரி எண்ட் ஆஃப் ரெக்கார்டு, ஸோ எல்லா ரெக்கார்டும் எனக்கு காமிக்கும், சம்மரினா ஒரு சம்மரி மாதிரி அது காமிக்கும். ஸோ டீட்டெயில் மட்டும் காமிக்கணும் அப்படின்னு டீட்டெயில்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த டீட்டெயிலுக்கு நேம்னு வைக்கும், நான் சிம்பிள்னு செட் பண்ணி வைக்கிறேன். ஓப்பன் த query டு வியூ இன்ஃபர்மேஷன், மாடிஃபை த query த டிசைன். ஸோ ஓப்பன் த query டு வியூ இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் query மூலியம் பார்க்க முடியும், எடிட் பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷனும். மாடிஃபை த query டிசைன்னா இந்த query டிசைனை நீங்கள் மாடிஃபை பண்ணிவிட்டு டேட்டாஸை ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் மட்டும் சிம்பிள் அப்படிங்கிற queries கீழே ப்ளேஸ் ஆகும். ஸோ இதோட டிசைனை திரும்பி நீங்கள் மாற்றணும்னா அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூவில் போய் எகெயின் எக்ஸ்ட்ரா எதுவும் கண்டிஷன் கொடுக்கலாலும் கண்டிஷன் கொடுத்துக்க முடியும். இதை டிசைன் செட் பண்ணிக்கிறேன். டேட்டா ஷீட் வியூ கிளிக் பண்ணும்போது இந்த queryலேருந்து ஆட்டோமேட்டிக்காக லோடு உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இது மெயில் அது மாதிரி லிங்க் பார்த்து எதுவும் இல்லாமல் நீங்கள் ஹைப்பர் லிங்க் மூலியமாக கொடுத்தீங்கன்னா அது சிஸ்டம் இன்டர்நெட்லேயோ இல்லை வேறு எங்கேயோ கொடுத்துக்க முடியும். இது சிம்பிள் queries. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன், சேல்ஸையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் ஓப்பன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ queryயில் query wizard அதே சிம்பிள் queryன்னு க்ரியேட் பண்ணுறேன். எதுனா பர்ச்சேஸ் தான், அதே மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் உங்களுக்கு வேணும். நெக்ஸ்ட்டில் டீட்டெயிலாக வேண்டாம், சம்மரி மாதிரி வேணும். சம்மரி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சம்மரி ஆப்ஷன் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் யூனிட் நேமில் சம் வேணுமா, ஆவரேஜ் வேணுமா,
எப்படி கேட்கும். ஸோ எதெல்லாம் நீங்கள் நம்பரை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் அங்கே கிரியேட் ஆகும். யூனிட் நேம் ஏன் நம்பரை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா நீங்கள் செகண்டராக ஒரு டேபிளில் கொடுத்தீங்க. ஸோ நீங்கள் டிஸ்பிளே ஆகுறது மட்டும்தான் அது நேமில் இருக்குமே தவிர அது ஃபீல்டு ஐடி எப்படி இருக்குன்னா 1 2 3ன்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் நேம் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இந்த யூனிட் நேமில் தான் இந்த ஃபீல்டு உங்கள் யூனிட் நேம் இருக்குது, பக்கத்தில் யூனிட் ஐடி இருக்குது. ஸோ இதுவும் நம்பராக கன்சிடர் பண்ணிக்கிறதுனால அதையும் அதை எடுத்துக்கிட்டு இப்போ query wizardல சிம்பிள் பர்ச்சேஸில் எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சம்மரியாக வேணும், சம்மரி ஆப்ஷன். ஸோ அப்படி இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டோட்டல் சம்மரி வேணுமா கேட்கும், சம்மரி ஆட் பண்ணிக்கலாம். குவான்டிட்டி அப்படின்னா குவான்டிட்டி சம்மரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குவான்டிட்டி சம்மில் கொடுத்துக்கிறேன், ப்ரைஸை சம்மில் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஹவு டு யூ லைக் குரூப் டேட்ஸ் இந்த query. ஸோ இன்றைக்கி டேட்டா டே மந்த் குவார்ட்டரான்னு கேட்கும். ஸோ இப்போ டே வைஸாக பிரிச்சுக்க இல்லை மந்த் வைஸாக பிரிச்சுக்க அப்படின்னு கேட்கும். ஸோ மந்த் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட். ஸோ இதுக்கு ஒரு நேம் செட் பண்ணிக்கலாம், சிம்பிள் 2ன்னு செட் பண்ணிட்டு ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட P1 நம்பர் கிரியேட் ஆகிருக்கும், பிஆர் நம்பர், ப்ராடக்ட் டேட்டு அண்ட் பிஆர் டேட்டு எல்லாமே தனித்தனியாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த டேட்டை நீங்கள் மந்த்னு கொடுத்ததுனால அதோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் மந்த்துக்கு தான் கொடுக்கும், ஜூலை 16. ஸோ மந்த்தை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். டேன்னு கொடுத்தீங்கன்னா அது டேட்டை மட்டும் தான் அது கன்சிடர் பண்ணணும். ஸோ டேன்னு சொல்லிட்டா டே மந்த் இயர் 3 வரும், மந்த்னு சொல்லிட்டா மந்த் இயர்னு வரும், இயர்னு சொல்லிட்டா இயர் மட்டும் தான் உங்களுக்கு கன்சிடர் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்னு ப்ரைஸுக்கும் எதுவும் கொடுத்தீங்க. ஸோ சம்னு கொடுத்ததுனால 35. ஸோ வேறு எதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாலும் இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். சம் ஆஃப் குவான்டிட்டிஸ் 4 20 2 21 சம் ஆஃப் குவான்டிட்டி அது கிரியேட் ஆகிருக்கு. சிம்பிள் 2வையும் சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ இது மாதிரி சிம்பிள் கொரிஸை நீங்கள் ஈஸியாக ஜஸ்ட் 2 கிளிக் பண்ணுறது மூலியமாகவே கொரிஸை ரெடி பண்ணிட முடியும். இல்லை இப்போ query wizardல டூப்ளிகேட்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டூப்ளிகேட்ஸுங்கிறது ஏற்கனவே பிஓ ரைஸ் பண்ணது, ஏற்கனவே டேட்டா பேஸ் என்ட்ரு பண்ணது தெரியாமல் அதே டீட்டெயில்ஸில் இன்னொரு வாட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டூப்ளிகேட்ஸை கண்டுபிடிக்கனா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எதுலேருந்து டூப்ளிகேட்ஸை கண்டுபிடிச்சி அது தனி கொரிஸாக போடணும் அப்படின்னு கேட்கலாம். இப்போ டேபிளில் பர்ச்சேஸ் இல்லை கொரிஸ்னாலும் கொரிஸ்லேருந்து நீங்கள் டூப்ளிகேட் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸோ எதெல்லாம் அந்த டூப்ளிகேட்ஸ் கண்டுபிடிச்சா தெரியும். ஸோ டூப்ளிகேட்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இங்கே டிஸ்பிளே ஆகிறது எந்த ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு வேலையை கம்பேர் பண்ணி அந்த வேல்யூ டூப்ளிகேட்னு கண்டுட்டா எந்தெந்த ஃபீல்டெலாம் தெரியணும் அப்படின்னா இங்கே உள்ள எல்லா ஃபீல்டுமே தெரியணும். நெக்ஸ்ட்டு அவைலபிள் ஃபீல்ட்ஸ். ஸோ எந்த ஃபீல்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா ஜிப் கோட். ஸோ இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாத்துலேயும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு இருக்குது. ஜிப் கோடு மேட்ச் ஆகுது, சப் அட்ரஸ், ஃபோன் நம்பர், ஃபாலோ அப்பு, ரெஃபரன்ஸ் ஃபைலு, டோட்டல் அமௌண்ட் எல்லாம் மேட்ச் ஆகுது. ஸோ இந்த ஃபீல்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ இதை நான் டூப் அப்படின்னு செட் பண்ணிவிட்டு வியூ ரிசல்ட்னு கொடு. ஸோ இந்த டேபிளில் எந்த டூப்ளிகேட்ஸும் இல்லாதனால அது டூப்ளிகேட்ஸ் ஃபார்மெட்டில் கிரியேட் ஆகலை. சப்போஸ் இருந்துச்சுன்னா தனி டூப்ளிகேட்ஸ் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அதேமாதிரி query wizardல ஃபைண்ட் அன்மேட்ச்டு query wizard. ஸோ அன்மேட்ச்டு query wizard நான் கிளிக் பண்ணுறேன், பர்ச்சேஸ் கிளிக் பண்ணி ஸோ பர்ச்சேஸுக்கும் சேல்ஸுக்கும் இடையில என்னென்ன ஐடியா கம்பேர் பண்ண போகிறீங்க. ஸோ பர்ச்சேஸ் உள்ள ஃபீல்ட்ஸ் இங்கே இருக்கும், இந்த ஃபீல்ட்ஸ் இங்கே இருக்கும். நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டா கண்டிப்பாக ஏதாச்சும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல்டு உங்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் தெரியணும்னா எல்லாமே தெரியணும். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். ஸோ எதெல்லாம் மேட்ச் ஆகலையோ அந்த சேல்ஸ் டாக்குமெண்ட்டோட எல்லாமே கிரியேட் ஆகிரும். சப்போஸ் இதில் ஒரு டாக்குமெண்ட்ஸ் அங்கே இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு கிரியேட் ஆகாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்ச்சேஸில் ரைட் கிளிக் பண்ணி காப்பி எகைன் அதை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணுறப்ப அது காப்பி ஆஃப் பேஸ்ட்னே இருக்கட்டும். ஸோ காப்பி ஆஃப் பர்ச்சேஸில் இந்த டீட்டெயில்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ரெண்டையும் சேவ் பண்ணுறேன். இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு query wizardல ஃபைண்ட் அன்மேட்ச்டு queryஸ்னு சொல்லிவிட்டு பிஓ நம்பர் மேட்ச் ஆகணும். ஓகே, இதெல்லாம் தெரியணும், எல்லாமே தெரியணும். ஸோ அது ரெண்டுக்கும் இடையில எது மேட்ச் ஆகலை அப்படின்னா இந்த மேலே உள்ளதும் அதாவது 48 52 நீங்கள் எது ரெண்டையும் டெலீட் பண்ணீங்களோ அது ரெண்டும் தான் இங்கே மேட்ச் ஆகலை. ஸோ இது மாதிரி அன்மேட்சான ஒரு டேட்டா பேஸையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி இது ஏன் மேட்ச் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எதனால் மேட்ச் ஆகலை அப்படின்னா ஒன்று இது சேல்ஸ் ஆகிருக்காது, இல்லைனா மார்க்கெட்டிங்கில் என்ட்ரு பண்ண மாட்டாங்க. ஸோ ரெண்டையும் செக் பண்ணும்போது பர்ச்சேஸ் வித்தவுட் மேட்சிங் காப்பி ஆஃப் பர்ச்சேஸ் காப்பி. ஸோ பர்ச்சேஸுங்கிற டாக்குமெண்ட்டு வித்தவுட் மேட்சிங் காப்பி ஆஃப் பர்பஸ். ஸோ இது வந்து பர்ச்சேஸில்
மட்டும்தான் இருக்குது. எதில் இல்லைன்னா காப்பி ஆஃப் பர்பஸில் இல்லை. இது ரெண்டும் காப்பி பர்பஸில் மேட்ச் ஆகலை. அப்போ எதில் இது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது காப்பி ஆஃப் பர்பஸில் தான் இல்லை. ஏன் இது 2 டேட்டா பேஸ் என்று அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஈஸியாக சால்வ் ஆயிரும். ஸோ இது மாதிரி query wizardல 4 டைப்ஸை நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ cross-tab query அப்படிங்கிறது 2 ஃபீல்டை மட்டும் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏதாச்சும் 2 ஃபீல்டு, ஸோ பர்ச்சேஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த ப்ரைஸும் குவான்டிட்டி நெக்ஸ்ட்டு PO நம்பரை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த PO நம்பர்ஸ் எப்படி இருக்கணும்? PO நம்பருக்கு அடுத்தது கவுண்ட்ஸ் இல்லை மேக்ஸிமம் கொடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் ஆஃப் பர்சன் நம்பர். ஸோ மேக்ஸிமம் வேண்டாம், யூனிட். ஸோ பேக்கில் இங்கே குவான்டிட்டி தேவையில்லை, PR நம்பரும் PO நம்பரும் தான் வேணும். நெக்ஸ்ட்டு அதில் குவான்டிட்டி தான் வேணும். நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி எப்படி வேணும்? குவான்டிட்டிஸ் கவுண்டில் வேணும். பர்ச்சேஸ் cross-tab கொடுத்துட்டிங்கன்னா அது கவுண்ட் க்ரியேட் ஆகும். ஸோ உங்களோட ப்ரைஸ் லிஸ்ட் இருக்கும், PR நம்பர் இருக்குது. ஸோ இது ப்ரைஸ், இது PR நம்பரு. அடுத்து டோட்டல் யூனிட்ஸ். ஸோ இந்த டோட்டல் யூனிட்ஸ் தனியாக பார்க்கலாம். ஸோ 1 2 3 4 10 இருக்குது. ஸோ இதெல்லாம் மேலே உள்ள ஹெட்டிங் குவான்டிட்டிஸ். ஸோ உங்களோட டேபிளில் என்னென்ன குவான்டிட்டிஸ் இருக்குது? இப்போ ரைட் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உங்களோட மெயின் டேபிள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா PR டேபிள் இருக்கும் அண்ட் ப்ராடக்ட் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ இதில் இந்த இதுட்டு உள்ள 1 2 3 4 10 அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட குவான்டிட்டிஸ். 1 2 3 4 எல்லாமே உங்களோட குவான்டிட்டிஸ். ஸோ இந்த குவான்டிட்டிஸை ஸ்ப்ளிட் பண்ணி தான் நம்ம மேட்ச் பண்ணுறோம். இப்போ டோட்டல் குவான்டிட்டிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா மொத்தம் 2 இருக்குது. இந்த KLK அப்படிங்கிறதுக்கு 2 இருக்குது. ஸோ 1 அது 3ல் 2 இருக்குது. ஸோ குவான்டிட்டி 3 அப்படிங்கிறது 2 வாட்டி இருக்குது. அடுத்தது மற்ற எல்லாமே ஒவ்வொரு வாட்டி தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் யூனிட்ஸ் தெரியும். ஸோ மொத்தம் எவ்வளவு வேணும், அதாவது மொத்தம் எத்தனை இடத்துல இது பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த PL217 ஒரு இடத்துல தான் பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ குவான்டிட்டியோட பிளேஸ் ஆகிருக்குன்னா 2 குவான்டிட்டியோட பிளேஸ் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் குவான்டிட்டியை பேஸ் பண்ணி cross-tab இது க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ queriesல 2 queriesயும் பார்த்துட்டோம். query wizardனு ஒன்று, query designனு ஒன்று. ஸோ query designங்கிறது blank designs. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண டேபிள்லாம் தனியாக ஸ்டோர் ஆகும், இந்த queries எல்லாம் தனியாக உங்களுக்கு ஸ்டோர் ஆகும்.